Hey guys, so இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் சீரிஸ் பார்ட் 2 இன்னைக்கு எடுக்க போகிறோம். ஏன்னா ப்ராஜெக்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டீமாஸ் என்ன ப்ராஜெக்ட் இது? தெரியல கைஸ். ஸோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, லெசன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஜாலியாக அப்படி பேசிட்டு ஸோ பாருங்க இங்கே பக்கத்துலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் படிச்சுருக்கிறேன். பாருங்க அந்த பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா என் ஃப்ரெண்டுகிட்ட. அவங்க வந்து அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே பாருங்க அதே இந்த சைடு வந்து பாருங்க இங்க நம்ம சிந்துஜா என்ன பண்றான்னு பாருங்க. சேட் பண்ணிட்டு இருக்காங்க. சாட் ஜிபிடி கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்ல வியூவர்ஸ் எல்லாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உன்னோட ப்ராஜெக்ட் என்ன? நீங்க காட்டு பாருங்க உங்களோட ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து ப்ரெடிக்டிங் சர்வோ மோட்டர் ஆங்கிள் ஃப்ரம் ஜாய்ஸ்டிக் இன்புட் யூசிங் மெஷின் லேர்னிங். எங்கள் டீம்மேட்ஸ் வந்து நானும் ஸ்ரீபரத்தும். எங்க ஸ்ரீபரத் பின்னாடி இருக்கேன். ஏய் பாப்பா உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றோம். எதுக்கு அது யூஸ் பண்றாங்க? இப்போ வந்து ஜாய்ஸ்டிக்ஸோட ஆங்கிளை பொறுத்து வந்து சர்வோ மோட்டர் ரொட்டேட் ஆகும். ஸோ அது வந்து யூஸ்வலாக ட்ரெடிஷ்னல் வேல பண்ணும்போது அது வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்காது. ஆனால் இப்போ வந்து அது எம்எல்ல காப்பி பண்ணி போடும்போது அது கரெக்டாக அக்யூரேட்டாக எம்எல் ப்ரோக்ராமில் வரும். அதுதான். ஸோ நல்லா சொன்னா சிந்து. இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? ஸ்வாதி கிட்ட போகலாம். ஸ்வாதி வந்து என்ன பண்ணுறான்னு கேட்கலாம். என்ன உங்க ப்ராஜெக்டோட டைட்டில் என்னது? Predicting object distance. ஓகே இந்த ப்ராஜெக்ட் நீ எக்ஸ்பிளைன் பண்ண போதும். எக்ஸ்பிளைன் பண்ணு. நான் இன்னும் அவுட் பரவாயில்ல. எனக்கு ஒன்றுமே ஐடியா இல்லை. கைஸ் லட்சியமே இல்லை கைஸ். இந்த பொண்ணுகிட்ட ஒரு ஐடியாவும் இல்லை, லட்சியமும் இல்லை. ஆனால் வந்து இப்போ வந்து ஸ்க்ரீன் கிட்ட பேசணும். ஸோ லட்சியமே இல்லை கைஸ் அந்த பொண்ணுகிட்ட. நம்ம டீம் கிட்ட வருவோம். ஸோ எங்கள் டீம் லீடர் வந்து மீட் பண்ணுங்க. இவங்க பேர் வந்து சரண்யா. ஸோ ஹாய் சரண்யா. ஹாய் சொல்லுங்க. ஸோ நம்ம டீமோட டைட்டில் வந்து சொல்லுங்கள். AI robot prescription with navigation data. ஓகே இதோட யூஸ்ஃபுல் இதோட யூசஸ் என்னன்னா நம்ம நேவிகேஷன் டேட்டா வச்சு யார் எங்கே போகிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும். அதுக்கு நம்ம ஏஐ வச்சு பண்ணோன்னா அது ரொம்ப ஈஸியராக ஆகும். ஓகே கேஸ் அதான் வந்து எங்களோட ப்ராஜெக்டோட ஒர்க்கு. ஸோ எங்களோட டீம்மேட் சக்தி முருகனை மீட் பண்ணுங்க. அப்படியே அவரோட ஸ்கிரிப்ட் வந்து சொல்லுவார். இப்போ சக்தி முருகன் சொல்லுங்க. சக்தி முருகன் கொஞ்சம் பிஸியாக இருக்கீங்க. ஆமாம் உங்கள் டீம் எங்கே? உங்கள் டீமில் ஒரு பையன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். கைஸ் அங்கே உட்காந்துனே பாட்டு கேட்டுட்டு இருக்கான். ப்ரிப்பேர் ஆகிட்டானே இவங்க சொல்கிறாங்க. நான் அவங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கான். தமிழ் இந்த ஹியூமன் ஃபேஸ் டிடெக்ஷன் வேவ் ஆர் கைஸ் சும்மா மேம் வந்துட்டாங்க. ஸோ ரெண்டே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. போயிட்டாங்க. இவங்களோட ப்ராஜெக்ட் பற்றி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் தமிழ். ஹியூமன் ஃபேஸ் டிடெக்ஷன் வேவ் ஆர் யூசிங் கைஸ் இவங்க ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்டே வர மாதிரி நம்ம வேற யார்கிட்ட போகலாம். வாங்க ஜாலியாக போய் மற்றவங்ககிட்ட பேசுவோம். கைஸ் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம். ஏய் வழி விடுறாங்க கொஞ்சம். என்ன உனக்கு இப்போ நான் தொல்லை கொடுத்துட்டேன் பாரு. கைஸ் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். வாங்க ஹெல்ப் பண்ணுவோம். கூட நான் பண்ணுறேன் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன். நான் உனக்கு என்ன ப்ராப்ளம் வேணும்? அவுட்புட் எடுக்குமா? இவனுக்கே ஒன்றும் தெரியாது. நான் மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கேன். மேக்ஸ் பயாலஜினா கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எனக்கு தெரியும். கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் நான் சேர்த்து படிச்சிருக்கேன். நான் காட்டுறேன். நம்ப மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். மரியாதையா இருந்து கைவி செல்வா அடிச்சுக்கிட வேண்டாம். நான் என் சேனலில் போடட்டா? நான் கட் எடிட் பண்ணி போடுவேன். வியூவர்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. எனக்கு ஒரு 1630 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் என் சேனலில் போட. ஓகேவா? அப்புறம் ப்ரோ இந்த பொண்ணு ஐடி சென்ட் பண்ணுங்க கேட்பாங்க. ஓகேவா? எடுத்து விட லிஸ்ட்டு சொல்ல காசா பணமா எனக்கே தெரியாது கைசிவம் போய் சொல்லுவாங்க. என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவன் ஹாய் சொல்லுங்க. गाइस உலப்பில்லாம பண்ணிட்டு இருக்கான். இன்ன வரைக்கும் ஒரு பிரசன்ட் பண்ணல. அவன் டீமுக்காக என்ன உழைச்சாங்க எனக்கு தெரியல. தண்டத்துக்கு காலேஜுக்கு வரான். தண்டத்துக்கு வராலும் எல்லாருமே ஹாப்பி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போறாங்க. சரியா गाइस? அது என்னமோ உண்மைதான். இவன் ஹாப்பி பண்றான். ஒன்றும் பண்ணதில்லை இது வரைக்கும். என்ன பண்ண உனக்காக ஹெல்ப் பண்றான். ஹலோ गाइस இது வந்து
அப்பா ஏய் பாடுறா இங்க. டேய் அவன் அவங்க ஆளை சைட் அடிச்சுட்டு இருக்கான்டா. யார் அவன் ஆளு? அவன் ஆளு தான். கைஸ் வீடியோல ஓப்பனா பேசுறாங்க கைஸ் சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் பேசுறானுங்க இவங்க. தப்பு கைஸ் தப்பு தான். கைஸ் மேம் வந்துட்டாங்க. திருப்பி மேம் வந்துட்டாங்க. ஸோ மேம் வந்துட்டாங்கனாவே நம்ம அப்படியே சைலண்டா ஒரு இடத்துல போய் உட்காந்துடணும். கைஸ் இங்க பின்னாடி வந்து பாருங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட போய் கேட்கலாமா? எனக்கு அப்படியே சார் இருக்கிறாங்க கொஞ்சம் சைடில் போனதுக்கப்புறம் நம்ம போய் கேட்போம். நம்ம போய் சைடில் கேட்போம். கைஸ் இங்கே முன்னாடி வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்க இதுதான் ப்ராஜெக்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்கவுங்க ப்ராஜெக்டில் வந்து பிஸியாக இருக்கிறாங்க. காலேஜ் சீரிஸ் பார்ட் 2. இரு நான் வரேன். Hi guys, I'm Sharmila. She's my teammate. We are here to present our project. 5 days of project பண்றோம். ஒரு அவுட்புட் வரல நேரா 5 days ஒரு ஏதோ கிளாஸ் எடுத்தாங்க. ஆமா. இப்போ எங்க ப்ராஜெக்ட் என்னன்னா அட்வான்ஸ் ஃபேஸ் டிடெக்ட் அலாரம் அடிக்கணும். ட்ரிகர் அடிக்கணும். ஆமா அவ்வளவுதான். ட்ரிகர் அடிக்கணும். நாங்க பைத்தானும் கத்துக்கல. விட்டா அதிகமா பேசுவாங்க. சோ vlog வந்து ஷார்ட்டா முடிக்க பார்க்கலாம். பை மட்டும் சொல்லுங்க. பை. ஷிகா உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. So we are doing a project. They will provide internship, like paid internship. She will deserve. She will get a first prize. ப்ராஜெக்ட் டேய் என்னடா? பிரசன்டேஷன் நம்ம ப்ரிப்பேரே பண்ணல கைஸ். ரீஸ்டார்ட்னா மொத்தமா போயிடாது. கைஸ் இவங்க ஏதோ கோலார் பண்ணிட்டுறாங்க மானிட்டர்ல. நல்லா வெளியில் உட்காந்துக்கிறாங்க. ரீஸ்டார்ட் ஏதோ பண்ணிட்டுக்கிறாங்க மானிட்டரை. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ப்ளாக் பற்றி கேட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். எங்கள் டீம்மேட்ஸ் பாருங்க எவ்வளோ பொறுப்பாக வேலை செய்கிறாங்கன்னு. எங்க டீம்ல இருக்கிறது ரொம்ப வேஸ்டா இருக்கு கைஸ். கைஸ் எனக்கு தந்தது 2 பேப்பர். அந்த பேப்பரை நான் சொல்லிடுறேன்னு சொன்னேன். Again one time. Welcome to Silva Vlogs. சரி கைஸ் இப்போ வந்து எல்லார்கிட்டையும் பேசியாச்சு. இப்போ ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி பேசுகிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் இல்லை வந்து நான் வந்து பேசிட்டு வந்து சொல்கிறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம போய் கலக்குவோம் ஓகேவா? டன் கூட நம்ம தலைவன் சக்தி முருகனை போய் கூப்பிட்டு வாப்போ. தலையை கூப்பிட்டு வாடா ப்ராஜெக்ட் பண்ணுவோம். லேப்டாப் தூக்கிட்டு வா. ஸ்பெயின் பழைய தண்ணிந்தாச்சு. இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்க ஒரு டீம் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் பண்ணணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டதே தப்பாயிடுச்சு. ஃபோட்டோ எடுக்கிறேன். நாங்களே டிப்ரெஷனில் இருக்கோம். நாங்களே அந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு பண்ணணும்னு கூட தெரியல கைஸ். இப்போ அவங்க கேட்ட கேள்வி இல்லை சத்தியமாக கேட்டால் சார் வந்து நான் என்னமோ சொன்னேன் நீங்கள் என்னமோ பண்ணீங்கடா டாட்டாடான்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. நீ பாருங்க எங்கள் லீடர் வந்து சிரிக்கிறாள். என்ன இது எதுக்கு சிரிக்கிறான்னு எனக்கு தெரியல. எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி விடிய ப்ராஜெக்ட் பண்ணி ஒன்றும் வேஸ்ட்டுன்னு தோணுது. சிறி சரண்யா பாருங்க இவங்களுக்குலாம் அக்கறையே இல்லை. என்ன பண்ணுறது இவங்கெல்லாம் வச்சுங்க. நான் இதுதான் எங்களோட வந்து ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேயே நாங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபெயில். அடுத்த வாட்டி நாங்கள் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம் கைஸ். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து கம்பேக் கொடுப்போமா ஹோப் இருக்குது கைஸ். அவ்வளோதான் ஹேக்கத்தான் முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்து vlog முடிச்சுக்கிறோம். பாய். அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம். பாய்.